இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஜப வீராங்கனையா இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பெருசாக தேடி இருக்க மாட்டாங்க, பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லலாம், துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே, பொல்லாதவனாகிய அவனுக்கு நடக்குதே, அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணான், இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான், அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்லை, இத்தனை மாதங்களும் உங்களை தேடுறேன் இல்லை, இத்தனை வருஷங்களும் உங்களை தேடுறேன் இல்லை, நேற்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் இல்லையா, எனக்கு அற்புதம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்லை கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளோ பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே, ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கலாம், பாஸ்டர், இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன், ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது, என் கூட வேலை பார்க்குற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை. இந்த எவீரனுடைய சூழ்நிலையை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனால் சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கணும்? கேட்கல, ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேடினது யாரு? எவீரு. ஆண்டவருடைய பாதத்தில் முதல்ல விழுந்தது யாரு? இந்த அம்மாவாவது அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கர்த்தருடைய காலில் விழுந்தாங்க. ஆனா இந்த எவீரு ஜெபம் பண்ண வரும்போதே கர்த்தருடைய பாதத்தில் கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின, ஸ்லோவா வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் ஆண்டவரை ட்ரை பண்ணின அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது, தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா ஆண்டவரையே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எவீருவுக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருது. நான் நம்புறேன், அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரோடு கூட கடந்து போறாங்க. ஆனா இந்த செய்தி வந்து காதுல கேட்ட உடனே நான் நம்புறேன், யார் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கான்னா, இயேசு எவீரு அப்படியே திரும்பி பார்த்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே பார்த்துருப்பாரு. நான் நம்புகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முகம் என்ன பண்ணியிருக்கும்னா அப்படியே சுண்டி போயிருக்கும். அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக, அது வரைக்கும் ரொம்ப விசுவாசமாக, அது வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க போகிறதுன்ற ஒரு நம்பிக்கையில், நான் கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டாரே, நான் சொன்ன உடனே இயேசு வந்துட்டாரே, சே என் மேலே எவ்வளோ பாசம், என் மேலே எவ்வளோ பாசம். இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை மலை போல நீங்கள் நம்பி இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம். இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட டிராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம், அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் பக்கமாய் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல, அது யாராலும் செய்ய முடியாது, அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது, எல்லாரும் போற்றப்படுகிற அளவிற்கு. அதனால தான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஊழியம் கேட்கப்பட்டது, நீ கர்த்தரை தேடுறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார்.
அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு நினைத்தால் அப்படிதான் நினைத்திருக்க வேண்டும். நான் தப்பு செஞ்சு காட்டி கொடுத்த இவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்த இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அவங்க நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்களே, ஆனா பரிசுத்தமாய் நின்ன நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்ன நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு அப்பா சாப்பாடு இல்லையே, எனக்கு அப்பா கொடுக்குற ட்ரெஸ் இல்லையே, நான் பாடுபடுறேனேன்னு ஜோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறப் போகிறாய். அவர்களுக்கு ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான அற்புதம், ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான வெற்றி. ஆனால் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற, இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகிற, ஹல்லேலூயா, எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறது மகத்துவமான காரியம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் தேவன், ஹல்லேலூயா, உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுடைய முகம் வாடி போகவே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோடு கூட ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சில் இருக்கிறது, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் ஆமென். உன் பிள்ளைக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறாய், ஆனா ஜெபிக்காத அந்த அம்மாவுடைய பிள்ளை முன்னேறிட்டே போகுது. நான் என் பிள்ளைக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் அவங்கள மாதிரி இல்லையே, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி ஓடி வர்றேனே. நான் நம்புறேன், இல்லை, காற்று அடிக்கும் போது, புயல் வரும்போது அந்த பிள்ளை நிற்குமா நிற்காதான்னு தெரியாது, ஆனா உங்க பிள்ளைய கர்த்தர் நிற்க வைப்பார். உங்க பிள்ளைய கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார். காரணம், உங்க ஜெபத்தை கர்த்தர் மறக்கல, உங்களுடைய தான தர்மங்களை மறக்கல. அதனால தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென், நான் உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எவீருக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, கடைசி நம்பிக்கையும் அற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இல்லை, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 2, இரண்டாவது அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஜெபிக்காதவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும், இன்னும் நான் எவ்வளோ அழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் முகத்தை 1000 பேர் நின்னாலும், சுத்தி எல்லா சீடர்கள் நின்னாலும், ஆண்டவருடைய காது மட்டும் அப்படியே கூர்மையா கேட்டுருச்சு. ஆண்டவருடைய காதுல அது விழுந்துருச்சு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் சரிப்பா, அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா எவீர் என்ன பண்ணியிருப்பாரு? கர்த்தரை மறுதளிச்சிருக்கலாம் மாட்டாரு. உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சுன்னுலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் போயிருப்பாரு. அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்றாருன்னா, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன்பா அவநம்பிக்கையா இருக்கிற, நீ ஏன்பா உன் விசுவாசத்தை குறைச்சிக்கிற, உன் கூட நான் வரலையா, உன் கூட நான் இல்லையா, இவ்வளவு தூரம் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், அங்கேருந்து உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, பாதி வழியில உன் பிள்ளைய சுகப்படுத்தாம நான் விட்டுட்டு போயிடுவேனா?
நீ தைரியமா இரு, நான் கூட வர்றேன்னு போனாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, உங்களை பாதி வழியில் விட்டுருவாரா சிஸ்டர், பிரதர்? உங்களை பாதி வழியில் ஆண்டவர் விட்டுருவாரா? கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன், எத்தனையோ சூழ்நிலையில் உன்னை தட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தேன், அடையாளங்களை நடப்பித்தேன், உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்போ இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய், உன் மகளை நீ உயிரோடு பாப்பாய், உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட. அவர் ஹல்லேலூயா, அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்கள்.